வணக்கம். அண்ணாமலை ஒரு துரோகி, அண்ணாமலை திமுகவோட கை கோத்துட்டாரு, அண்ணாமலை ஊழல் பண்ணிட்டாரு, அண்ணாமலை திருட்டுத்தனம் பண்ணிட்டாரு, அண்ணாமலை பாஜகவில் இருக்கவங்களுக்காக எதிர்த்து பேசிட்டாரு இப்படின்னு நம்ம கட்சியில் இருக்கவனுங்களே நம்மளை சித்தரிக்கிறானுங்க. ஏன்னா அந்த மாதிரி அவர் வேலை செஞ்சிட்டாரு. ஏன்னா வேகமாக வேலை செய்யக்கூடாது, வேகமாக கட்சிக்காக பணி செய்யக்கூடாது அப்படின்ட்டு இப்படியே ஓப்பனாக பேட்டி கொடுக்குறானுங்க. ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் தொங்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இவனுங்களை மாதிரி ஆளுங்களால தான் கட்சிக்கு மிகப்பெரிய கேவலம். இது கட்சியில் இருக்கவங்க மேல் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு திமுக ஜெயிக்கணும். ஏன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அதனால் உடனே இதை ஆக்ஷன் எடுத்து நிச்சயமாக கட்சி உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள், ஆனால் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இதோ நல்ல மனிதர் இதோ இருக்கார் பாருங்க பின்னாடிலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு தான் எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாடு. நாங்கள் பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு ஆகணும் இந்த பாஜகக்காரன் எவனுமே நிற்க மாட்டான் என்றைக்குமே. கட்சி அதுக்கு உண்மையாக கொடியை பிடிச்சி நிற்கிறவன், வெயிலையும் பகலும் பார்க்காம குப்பை அள்ளுறவன், ஸ்வச் பாரத் பண்ணுறவனுங்க. ஏன்னா இந்த மாதிரி துரோகிகளை வச்சுக்கிட்டு கட்சிக்கு எப்போ என்னைக்கு போயிட்டு இது பண்ணுவானுங்க. ஒரு மோடின்ற எதிர்ப்பு அலையை மோடின்ற ஒரு நல்ல அலையாக மாற்றி காட்டின ஒரே மனுஷன் அந்த ஆளு தான். வேற இன்னைக்கு நீங்கள் யாரை வேணா போய் கேளுங்க, ரோட்டில் மோடின்ற கெட்ட பேர் இருந்தது தமிழ்நாட்டில். இன்னைக்கு அண்ணாமலைன்ற ஒரு பேருக்காக தான் இதுவே உள்ளது. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு புரியும், ஃபேஸ்புக்கில் லைக் வாங்கியிருப்பான், ட்விட்டரில் லைக் வாங்கியிருப்பான், எதுனாலும் தெரியாது. அந்த ஒரு மனுஷனால தான் இந்த தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில் இந்த ஒரு மனுஷனால தான் ஃபேஸ்புக்கில் லைக் விழுந்திருக்கும், ட்விட்டரில் லைக் விழுந்திருக்கும். இன்றைக்கி அவர் ஃபோட்டோ போடலன்னா லைக்கே போயிடுச்சு ஒருத்தனுக்கு, அந்த அக்கௌண்ட்டே ட்ராப் ஆகிடுச்சு. 1000 லைக் வாங்கியிருந்தவங்களாம் இன்றைக்கி 200 லைக் வாங்கின்னு இருக்கிறான். இன்னும் கம்மியாகும். எதனாலன்னு புரியும் அவனுங்களுக்கே. அந்த ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா எவனுக்கும் லைக்கு கூட விழாது. அதான் உண்மை.